ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நீங்கள் இதே மாதிரி எவ்வளோ லைக்கை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோவோட கணக்கும் இன்னமும் அதிகமாகும். ஸோ லைக்கை ஒண்டி தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு டீமன் லார்டு வந்திருப்பான்ல, அந்த டீமன் ரெசஸ்லேயே ரொம்ப கொடூரமான ஒரு டீமன் லார்டான். அதான் சொல்லப்போனால் இந்த ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் ஒரு வாரியை உருவாக்கி விட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான டீமன் லார்டு கூட நான் இப்போ சண்டை போடணுமா? இப்போ என்ன பண்றது? உடனே அங்க டீமன் லார்டும் கேக்குறான், ஓய் தம்பி, என்ன நீ இன்னமும் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரை தரல? நீ என்ன ஹியூமனா? நீ நிக்கிறத வச்சு என்னால சொல்ல முடியுது உனக்கு என் கூட ஃபைட் பண்ணும் அதானே? திடீர்னு அங்க தாக்குறான். ஆனா அதுல இருந்தும் அசால்ட்டா அவன் தப்பிக்கிறான். பரவாயில்ல சின்ன பையா, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. ஏன்னா உன்னாலே என்னோட முடியவே வெட்ட முடியுது. கேளனும் கேக்குது, ஆமா நீ இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ண போற? என்னோட இந்த நிலைமையில அவனை தோக்கடிக்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். உங்க ஹீரோக்கும் தெரியுது இந்த மாதிரி டைம்ல சண்டை போட்டாலும் எப்படி அவன் தோத்துதா போவான்னு. இப்ப என் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழி, இங்க இருந்து நான் ஓடி போகணும். நான் அப்படி கூட என்னால பண்ண முடியுமா? இப்படி யோசிக்கும் போதே ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்குது. அங்க டீமன் கிங்கும் சொல்றாரு, ரிலாக்ஸ், உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கூட ஃபைட் பண்ண விரும்பல. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே புரியல. டீமன் கிங்கும் அப்படியே தரையில பத்துக்குனே சொல்றாரு, ஏய் நீ பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண போதில்ல, பயப்படவும் தேவையில்ல. நீயும் உக்காந்தா நம்ம ரெண்டு பேரும் சில பல விஷயத்த பத்தி பேசலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் தெரியல, அதாவது எதுக்கு இவரு கீழே பத்துக்கினாருன்னு. சரி தம்பி, இந்த மாதிரி நீ என்ன உண்மையிலேயே ஒரு ஹியூமனா? அந்த கொஸ்டினுக்கு நீ பதிலே கொடுக்கல. அதே மாதிரி நீங்க எப்படி நீ வந்தது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, நான் இந்த ரிவரோட கரண்ட்ல மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன். நான் நம்ம லியான் ஒரு விதமா ஏதோ ஒரு விஷயத்த யோசனை பண்ணா பார்த்தோன்னே நம்ம டீமன் லார்டுக்கும் புரியுது. எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது? ஏதோ உனக்கு என்ன தெரியற மாதிரி. நீ உண்மையிலே யாருதான்? உன்னை பாக்குறதுக்கு சாதாரணமா எனக்கு தெரியல. இல்ல நான் ஒரு சாதாரணமான ஹியூமன் தான். ஆனா டீமன் கிங் இப்படி கேஷுவலா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றால பாக்குற ஹீரோக்கு அவளுக்கும் என்ன விஷயம் அது புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டீமன் கிங்கா இது அப்படின்னு அவனுக்கு டவுட் ஆகுது. தம்பி, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் என்னோட பேட்ரோலிங்க்கு வரும்போது இங்க டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணேன். சோ அதுக்காக தான் அது என்ன விஷயம் நான் பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பார்த்தனே. டீமன் கிங்கா எல்லா இடத்தையும் நான் சுத்தி பார்ப்பேன். நான் சடனா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன் அது திரும்பவும் சொல்லு. தான் நீங்க உங்களோட ரூல் பண்ண ஏரியாவுக்கு பேட்ரோலிங்க பண்ணுவீங்கன்னு. அட நான் சொன்னது இன்னுமா உனக்கு புரியல? பாக்குறதுக்கு சாதாரணமா எதுவும் தெரியல. ஏன்னா உங்க அம்மா உனக்கு மேனர் எல்லாம் சொல்லி தரலையா? இப்போ நீ நல்ல பையனா இருந்தா டீமன் கிங் அப்படியே உன்னை தூக்கின்னு போயிடுவாரு அப்படின்னு இப்படி ஒரு சொல்றாருல. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு டவுட் இன்னமும் கிளியர் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்த அந்த ஆட்டிடியூட் அது எதுவுமே இங்க இல்லவே இல்லை. இப்போ எனக்கு இன்னமும் புரியல எதனால இவர் அந்த மாதிரி மாறினாரு. அது ஒரு விஷயம் இவரை ட்ரிகர் பண்ணிருக்கு. அது என்ன விஷயமா இருக்கும்? இதனால ஒரு விஷயத்த அவன் கேட்கறான், நீங்க டீமன் கிங்கா இருக்கீங்களே, உங்களோட ஆசை அது என்னது? எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் ஆசைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. என்னன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். இதுவே யாராச்சும் எங்களோட நிம்மதியை கெடுக்க பார்த்தா அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன். யாரு வந்தாலும் நான் கொன்னுருவேன். இதுதான் என்னோட டியூட்டி. அதாவது ஒரு டீமன் கிங்கா. அவரு சொல்ற அந்த டோன்லயும் அந்த ஆரவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு புரியுது. இப்ப சொன்னார்ல ஒரு டோனு, அந்த டீமன் கிங் அவரு தான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல எனக்கு தெரியும். அந்த பயங்கரமான மாஸ்டர் விசிறியான். ஏதோ ஒரு வகையில அவனையும் அவன் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். அதாவது ஏதோ செயினை வச்சு கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி. என்ன விஷயம் அது ஏன் ட்ரிகர் ஆவாரு அது எனக்கு இன்னமும் தெரியல. அதை நான் தடுக்கணும். ஏன்னா அப்போதான் வார் உருவாகுது. இதனால டீமன் கிங் கிட்ட அவன் ஒரு விஷயத்த சொல்றான், நம்ம ஏன் ஒரு டீலை மேக் பண்ணக்கூடாது? சில பல நாள்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அது என்ன இன்சிடென்ட் அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அதனால ஹியூமன்ஸுக்கும் இந்த டீமன்ஸுக்கும் இடையில ஒரு வார் நடக்கும். நீங்களும் ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்ல போறீங்க. அப்படியா? நீ என்ன சொல்ற? அதாவது நான் உன்னோட இடத்துல இருக்க ஆளுங்களை கொல்ல போறேன், உன்னோட இடத்தையும் நான் எத்துக்க போறேன்னு சொல்றியா? இது நான்சென்ஸா எனக்கு தெரியுது. நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? இது உண்மை. ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க அப்படி பண்ணதா போறீங்க. அதனால தான் நம்ம ஒரு டீலை போட்டுக்கலாம். அதாவது எக்காரணத்தை கொண்டும் அந்த வாரை நடக்க விடக்கூடாது. புரியுதா? சரி, நீ எவ்வளவு சொல்ற நான் நம்புறேனே வச்சுக்கோ. உண்மையாவே இருக்கட்டும். நான் இப்போ வார தடுத்தா எனக்கு ரிட்டனா என்ன கிடைக்கும்? நான் ப்ராமிஸ் பண்றேன். அதாவது நான் உங்க பக்கம் தான். உங்களுக்கு நான் எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். சரி தம்பி, நீ எவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். டீமன் லார்ட் அப்படி ஹீரோவோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவரு பறந்து போகும்போதே சொல்றாரு, ஹேய் நம்ம ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி நீயும் பண்ணணும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். சரி, நான் வெயிட் பண்றேன். நம்ம திரும்பவும் கண்டிப்பா மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவன் வேணும்ட்டே கரையோரமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றான். அங்க மத்தவங்களும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்குதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டிலும் கிடைச்சது. என்ன டைட்டில்னா டெவில் டிராகனியை சர்வே பண்ண ஒரு பையன். இதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பானா. அங்க ஐரன் ஒரு வார்த்தையை சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ண வைக்காத. என்னன்னா நீ என்னோட துணையா இருக்கியா? அதாவது நீ
எனக்குன்னு மாறணும். கேட்டோனே நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே புரியல. ஒரு சைடு ஒரு சபார்டினேட்டா இருக்க சொல்றாளா இல்ல மேரேஜ் பண்ணிக்க சொல்றாளா என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சுன்னு இருக்கான். ஆனா அவளைக்கும் அவன் யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்னது, நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5வது பிரின்சஸ், என் கிட்ட எந்த விதமான பவரும் இல்ல. அதே மாதிரி நான் ரொம்ப வீக்கு. என்னோட ஃபேமிலியில எனக்குன்னு எந்த விதமான மரியாதையும் இல்ல. ஹீரோவும் யோசிக்கிறான். இது எல்லாத்துக்குமே பின்னாடி அந்த மாஸ்டர் மைண்டா இருக்கிறது அவன் தான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான், நீ சொல்றது எல்லாமே உண்மைனே வச்சுக்கோ. ஆனா கரண்டான உன்னோட ஸ்டேட்ல எனக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஏன்னா உன்னோட ப்ரொஃபஷன் சரி உன்னை நான் வச்சுக்கினா அதுல எனக்கு தான் நிறையவே ரிஸ்க்கும் இருக்கும். அதனால நான் வந்து உன்னை பார்த்துக்கினே இருப்பேன். நீ சில பல விஷயத்த நெசசரியா பண்ற வரைக்கும். ஓ அப்படியா, அப்பனா நீ வந்து என்ன பார்த்துக்கினே இருப்பியா? ஆமா, அதே மாதிரி இது ஒன்னும் ப்ராமிஸ் இல்ல, அதுக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆகாத, புரியுதா? எனக்கு வந்து புரியுது. எனக்கு இப்ப என்ன சொல்லணும் தெரியும். என்னன்னா நான் இன்னமும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நான் உன்னோட பார்வையில விழணும். அதானே? கண்டிப்பா நீ வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே வந்து எனக்காக வருவ. சரிமா? கண்டிப்பா நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுவேன். சீன்ல அப்படியே அவ போவாளா? அங்க போகும்போதே ஒரு விஷயத்த சொல்றான். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறங்க. அங்க ஒரு பர்சனும் போயின்னு இருக்கான். அவன் கையில ஒரு வித்தியாசமான கியூபோ இருக்கு. பரவாயில்ல, நான் இதுக்காக தான் காத்து நின்றேன். ஃபைனலி அதுக்கான டைமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, அப்பனா இதுக்கு பின்னாடி இருக்குது நீதானா கிரிம்சன்? கிரிம்சனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனோட பாடியை சுத்தமா மூவே பண்ண முடியல. ஏதோ அவனை சுத்தி செயின்ஸால கட்டி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எதிர்பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட். இந்த ஆர்டிஃபேக்டால எந்த விதமான விஷயமா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுவும் இன்ஃபினிட்டா எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு மாஸ்டர் பீஸ். இதை உருவாக்குனது மாஸ்டர் கேம் ஆஃப் கிங்டம். அங்க இருக்கிற ஆளுங்களால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இது. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா பொருளையும் ஸ்மகிள் பண்ற அந்த ஆளு அது வந்து நீதானா கிரிம்சன்? அதாவது இங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஸ்மகிள் பண்ணி பார்டருக்கு கொண்டு போற வேலையை பண்றது பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இங்க டியூக்கோட மகன் வந்து என்ன பண்றான்? பொருள் எல்லாம் பார்க்கும் போதே சொல்ல முடியுது. அந்த ஹவுண்ட் பிளட் அதை எம்பிஎல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் நீதானே? நான் ஆல்ரெடி அதை எம்பிஎல்ல நான் பார்த்தேன். ஏன்னா என்னோட சிஸ்டர் வழியா அது என் கிட்ட வந்தது. ஆனா இந்த விஷயம் அவளைக்கும் அவனுக்கு புரியல. ஆமா, நீ என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு எதுவும் புரியல. எனக்கு தெரிஞ்ச அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்க இப்படி அந்த விஷயத்த பத்தி எல்லாம் யோசிப்பானா? இதை ஒரு வாய்ப்பா வச்சு தாக்குறான். இந்தா தம்பி, நீ வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்ட. அதுக்கு பதிலா அதுக்கான பரிசு என்ன தெரியுமா? நீ எந்த போகணும். இப்பதான் அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரி, எல்லா விஷயமும் மூஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டியூக்கோட மகனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இப்படி சொல்லும் போதே திடீர்னு ஒரு கருப்பான ஆராசாங்கல இருந்து வந்தான். அதை பார்த்து இவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னமும் சாகல. அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஹேய், மரியாதையா நீ வந்து எப்படி ஸ்மகிள் பண்ற? இந்த ரூட்டு எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா சொல்லு. இல்லனா அவ்வளவுதான், நீ வந்து இங்கேயே வந்து போற மாதிரி இருக்கும். அதுவும் உன்னை சும்மாலாம் கொல்ல போதில்ல, உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொல்ல போறேன். அதாவது எப்படின்னா நரகோனா என்னன்னு உனக்கு காட்ட போறேன். அப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் எல்லா விஷயமும் ஸ்மகிள் ஆகும். ஒரு 2 பேரும் எல்லா விஷயத்தையும் தோந்து பாக்குறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்குது கிரிம்சனோட தலை. பின்னாடியே கேலனு கேக்குது. மாஸ்டர், நம்ம என்ன அவங்கள அப்படியே விட்டுலாமா? இந்த வார்னிங்கே போதும், கரெக்டா இருக்கும். ஏன்னா இவன் ஸ்மகிள் பண்ற விஷயம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து போகுது. சோ கண்டிப்பா மேஜிக் அசோசியேஷன் அவங்களுக்கு தான் போகும். நிறையவே மேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை ரிசர்ச் பண்றது. அவங்க இப்ப கரண்டா என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா எப்படியாச்சும் ஹியூமன்ஸோட லிமிட்டை தாண்டி போகணும். அதை சர்பாஸ் பண்றதுக்கு எதோ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சில பல விஷயம் அவங்க யூஸ்ஃபுல்லா பண்றாங்க. அதாவது இந்த கியூபை உருவாக்குன மாதிரி. ஆனா போக போக நிறையவே பிரச்சனையை அவங்க கொடுப்பாங்க. ஃபியூச்சர்ல பீஸ்டுங்களோட பிளட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனையும் உருவாகும். சோ அதெல்லாம் நான் விரும்பல. சோ அதனால தான் நான் இப்பயே அவங்கள ஸ்டாப் பண்றேன். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை ஒண்டிதான் வாழ போறீங்க அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா நீங்க வந்து மத்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்றீங்க. இல்ல, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இந்த டீமன் பீஸ்டுங்களோட ரத்தம் அதை வந்து அவளைக்கும் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சலை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு லெட்டரும் வந்திருக்கு. நம்ம ஹீரோ பத்தி தான். ஹீரோ ஃப்ரண்ட் லைனுக்கு போயிருக்கல. இந்த விஷயம் ஆக்சலுக்கு தெரியுது. அங்க பின்னாடியே ஒரு பொண்ணும் கேக்குறான். ஆமா, அது என்ன உன்னோட சின்ன தம்பியா? அதாவது வேற ஒரு மதரால பிறந்த ஒரு சிப்ளிங். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. இப்போ ஃபைனலா டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவனை மீட் பண்றதுக்கு. சோ இப்படி இவன் சொல்றதோட எங்கேயே இந்த எபிசோட முடியுது. அதான் ஆக்சல் மீட் பண்ண போறான். நான் சொன்ன மாதிரி தான் பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, வேற ஒரு மதர் வழியா தான் நம்ம ஹீரோ போந்திருக்கான். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு கசன் மாதிரி. இதைதான் நான் போன எபிசோட்லயும் சொல்லியிருப்பேன். சோ இப்போ வந்து எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு.
நம்ம ஹீரோ வேற கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்ட் எல்லாம் மாத்தினே இருக்கான். நிறைய விஷயத்த அவன் மாத்துறான். இதனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? அதே மாதிரி ஆக்சலுக்கு லெட்டரும் வந்திருக்கு, அவனை மீட் பண்ண போறான். என்ன பிரச்சனை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.